ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜித்தேந்திரன். நம்ம லேர்னிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் வந்து நம்ம லேர்னிங்னா என்ன, லேர்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வாரம் நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் இன் சைக்காலஜியை பற்றி பார்க்க போகிறோம். இவன் பாவ்லோவ்ஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இவன் பாவ்லோவ் அப்படின்றவர் ஒரு ரஷ்யன் ஃபிசியாலஜிஸ்ட். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்லி நியூ சப்ஜெக்டாக இருக்கிறதுனால சைக்காலஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண பெரும்பாலான சயின்டிஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து வேறு டிசிப்ளின்ஸ்லேருந்து வந்தவங்க. அதே மாதிரி தான் இவன் பாவ்லோவும் ஒரு ஃபிசியாலஜிஸ்ட். அவர் வந்து நாய்க்கு சாப்பாடை பார்த்தா எவ்வளோ அளவுக்கு எச்சில் ஊறும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒருத்தர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நாய்க்கு வச்சுட்டு போவார் கரெக்டாக டைமுக்கு. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெல் அடித்தாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சாப்பாட்டை பார்த்த உடனே நாய்க்கு எச்சில் ஊற ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். நமக்கு வந்து பசி எடுக்கும்போது சாப்பாட்டை பார்த்தோன்னே எச்சில் ஊற ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் பெல் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து நாய்க்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சிது. இப்போ யோசிச்சு பாருங்கள், பெல் அடிக்கிறதுனால சாப்பாடு வரப்போகுது அப்படின்றது நாய்க்கு எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா எவ்ரி டைம் பெல் அடிக்கும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால நாய்க்கு எப்பப்பெல்லாம் பெல் அடிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது லேர்ன் பண்ணிக்கிச்சு. அது லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதனுடைய இன்வாலன்ட்ரி பிஹேவியர், அதாவது சாலிவேஷன் அப்படின்றது வந்து ஒரு இன்வாலன்ட்ரி பிஹேவியர். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வர ஒரு விஷயம் கிடையாது, தானாக நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரியான தானாக நடக்கிற ஒரு விஷயமே நடந்தது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில வார்த்தைகள் சொல்லுவேன், கொஞ்சம் இதை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. நம்பர் 1, கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்னென்னா, சாப்பாடுன்றது ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். சாப்பாடு பார்த்த உடனே நாய்க்கு என்ன வரும்? வாயில் எச்சில் வரும். அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். கண்டிஷனே பண்ணல, எதுவுமே இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கல அந்த நாய்க்கு. சாப்பாடை பார்த்தா வாயில் எச்சில் விடுறது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினாமினன். இப்போ பெல் அப்படின்றது ஒரு கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னால் என்ன? எப்பவுமே நீங்கள் சாப்பாடை வைக்கும்போது நீங்கள் இந்த பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால என்ன ஆச்சு? அந்த நாய்க்கு எப்பப்பெல்லாம் பெல் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சது. அதனால என்ன ஆச்சு? எப்பப்பெல்லாம் பெல் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த நாய்க்கு வாயில் எச்சில் ஊற ஆரம்பிச்சது. இது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டாக தெரிஞ்சாலும் இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் வைட் ஸ்ப்ரெட்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுது. இது நம்ம எங்கெங்கெல்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் கற்றுக்குறோம் இல்லையா, லாங்குவேஜ். ஒரு புக்கை பார்க்குறோம், அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது கூட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க டீச்சரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஃபோட்டோவுக்கு இந்த வார்த்தை தான் அர்த்தம், இந்த ஃபோட்டோவும் இந்த வார்த்தையும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதுதான் கதவு, இதுதான் சாவி, இதுதான் காரு, இதுதான் லைட்டு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு பேசிக்கான விஷயம், அதாவது லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த லேர்னிங் ப்ராசஸ் யாரும் கிரியேட் பண்ணல, ஆனால் இது இப்படி தான் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சதுனால என்ன, இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம இந்த மாதிரியான லேர்னிங்கை யூஸ் பண்ணுறதுக்கோ, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கோ இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் லாஸ் ஆஃப் லேர்னிங் பற்றி பார்ப்போம். லாஸ் ஆஃப் லேர்னிங்ன்றதோட லாஸ் ஆஃப் கண்டிஷனிங்கை பற்றி பார்ப்போம். So until then, thank you. Have a great time.